நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க இந்திரஜித் அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க கடவுளை பிரார்த்திக்கணும். இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா, எல்லா சோசியல் மீடியாவிலேயும் இன்றைக்கு வெண்டிங்கான விஷயம் வந்து இன்றைக்கு வந்து சரிகமபா சீசன் சீரியல் வந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. சீத்தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. அதில் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆண் நபரோட அதில் பங்கேற்றுள்ளார். அவர் தனது முதல் பாடலையுமே அந்த மேடையில வந்து இப்ப வந்து பாடி அசத்தியுள்ளார். இப்ப வந்து எங்கட ஈழ குயில் கிளிமிசாண்ட வெட்டியை தொடர்ந்து அதோட மலைய குயில் அசானின்ற வெட்டியை தொடர்ந்து இப்ப பதுளை மாவட்டத்தில இருந்து ஒரு மலைய குரல் ஒன்று ஒழிக்க போகுது. இந்த முறை இந்தியாவில் சீத்தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ஒரு மலைய குரல் ஒன்று ஒழிக்க போகுது. அது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மதுரை மாவட்டத்திலிருந்து இந்திரஜித் வேற இந்திரஜித் அது தன்னுடைய முதல் பாடலை பாடி நடுவர்களே கண்கலங்க வச்சுள்ளார். அதுவும் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஐயாண்ட பாட்டு தான் அவர் முதல் சுற்றிலேயே பாடி இருக்குது. அந்த பாட்டு வந்து கேட்டு அவையில் வந்து மேடைக்கு வந்து அந்த அரங்கத்தையே அள வைத்துள்ள. நாங்கள் அந்த ப்ரோமோ பார்க்குற போதே எங்களுக்கே கண்கலங்க வைத்துள்ளது. என்னன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பாலசுப்ரமணியம் ஐயாண்ட வந்து ஒரு தீவிர ரசிகனாக இருந்துள்ளார். அந்த அவற்றை பாட்டை தானே இப்போ நாங்கள் வந்து கூடுதலாக சீத்தமிழ் தொலைக்காட்சியில் இந்த தெரியுமா சீசன்ல வந்து அவற்றை பாட்டை தான் நாங்கள் கூட இந்திரஜித்திட்ட இருந்து கேட்க போறோம்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்திரஜித் வந்து பாலசுப்ரமணியம் சார் தீவிர ரசிகனாகவும் இருக்கிறாரு. இப்போ வந்து எங்களோட ஈழ போய் கிளிமிஸா வந்து சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்து வெற்றிவாக சூடி இருக்கணும். அதே போல இந்திரஜித்தும் வந்து வெற்றிவாக சூடணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதோட நாங்களும் வாழ்த்துறோம். இது வந்து மலையமன்லேருந்து 2வது ஆள் பசானிக்கு வந்து அவ்வளோ வரவேற்பு கிடைக்குதுன்னு நீங்களும் பார்ப்பீங்க. அவள் வந்து சரிமா வெற்றி பெற ஆட்டிக்குமே அவளுக்கு வந்து நிறைய வரவேற்பு கிடைத்தது. அதே போல் இப்போ பதுளையிலேருந்து இந்திரஜித் சென்றுள்ளார் அங்கே பாட. அவருக்கும் வந்து நிறைய வெற்றியை கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். நாங்களும் மாத்திரம் அதை விட எங்களோட இலங்கை மக்களும் அதை வாழ்த்தோம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இல்லை நாளைய எபிசோட்ல வந்து நான் பாட்டு போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து போகல, நாளைக்கு வந்து அவர் எபிசோட் 7 மணிக்கு சீத்தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிற அந்த பாட்டு. அதை எல்லாரும் பாருங்க. நீங்களும் பார்த்து இந்திரஜித்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அவர் வெற்றி பெறணும்னு சொல்லி எங்களோட பிஆர் பிளாக் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துகிறோம். ஓகே, பாய்.